இலையுதிர் காலத்தில் சேமித்து வச்ச சமையல், முட்டைக்கோதுகள், தேயிலை சாயங்கள் எல்லாம் சோட கலந்து போட போகிறேன். வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறு பாத்தி கொண்டு அமைச்சு அதில் கீரை விதைகள் போட போகிறேன். அந்த பாத்தியை எப்படி அமைக்கிறேன்ன்றது தான் இதில் நான் பிரதானமாக காட்ட போகிறேன். அதே நேரத்தில் வெண்டி விதை மற்றது பயிற்றம் விதைகள் எல்லாத்தையும் நான் விதைக்காக போட போகிறேன். அதையும் கூட காட்சிக்கு கொண்டு வர போகிறேன். வாங்க இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். கொஞ்சம் குளிரும் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. குளிருக்காக நான் ஜாக்கெட் எல்லாம் போட்டு கொண்டு தான் இந்த பாத்தியை அமைச்சு கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் குளிருது. ஆனால் நேற்று மழை பெஞ்சபடியாக மண் வந்து நல்ல சுரசுரப்பாக இருக்குது. மழை மண்டு கிண்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாத்தியை நான் இலகுவாக அமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. காரணம் வந்து நேற்று பெய்த மழை. இப்போ நான் ஏற்கனவே அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் போன 11ஆம் மாதம் உள்ளியும் வெங்காயமும் போட்ட நான் அதெல்லாம் நல்ல அழகாக வளர்ந்துருக்குது. மற்ற இந்த முன்னுக்கு இருக்கிற கீரை வந்து கொஞ்சம்தான் பழுதானது, மற்றதெல்லாம் அப்படியே துளிர்த்து கொண்டு வருகுது. அதையும் அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டேன். அந்த கீரையை அப்படியே நாங்கள் எடுத்து சமையல் செய்யலாம். நான் நினைக்கிறேன் இன்னும் கூடுதலாக பெருசாக வளர்ந்து வரும்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னு சொன்னால் சருகுகள் சேமித்தது, இலையுதிர் காலத்தில் சேமித்து வச்ச சருகுகள், அதைத்தான் முதல்ல போட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே முட்டைக்கோதுகள், தேயிலை சாயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுருக்குது. அதையும் நான் கலக்க போகிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் தேங்காய் இதில் உரித்த அந்த தும்புகள் அதுகளெல்லாம் வச்சுருக்கேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் மரக்கறி கழிவுகள் பாருங்க. அது முதல் மரக்கறி கழிவை தான் வந்து போட போகிறேன். சின்ன மேடையாக தான் இப்போ அமைக்கிறேன். அதுக்கான ஆயத்தம் தான் நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ மரக்கறி கழிவெல்லாம் போட்டாச்சு. இனி கரும்பு போடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் தேயிலை சாயம், முட்டைக்கோது கொஞ்சம் போடுவோம். இது வந்து பீட்ரூட் விதைகள். இதைத்தான் நான் இப்போ இட போகிறேன். பாருங்கள், பீட்ரூட் விதை பார்த்திங்கன்னு சொன்னால் இது மண். எனக்கு மணல் மண் கிடைக்கல, கீரை விதைக்க போகிறேன். பாருங்க, இதுதான் கீரை விதைகள். பாருங்க, கீரை விதைகள் ஒரு கைப்பிடி அளவு
எடுத்திருக்கிறேன். குருகு மணல் கிடைக்காதபடியாக நான் கருப்பு மண்ணுக்குள்ளேயே போட்டு கலந்து போட்டு நல்லா அப்படி கலந்து போட்டு அந்த மண்ணோட கலந்து போட போகிறேன். இப்படி நல்லா கலந்து போட்டு கொண்டே போட போகிறேன். சொன்னால் என்னுடைய காணொளியில் வந்து பாவற்காய் விதைகளைத்தான் நான் நாட்ட போகிறேன். இந்த பாவக்காய் விதை வந்து பாருங்கள், இந்த பாவக்காய் விதை வந்து நான் சேகரித்தது. நாங்கள் நாளாந்த தேவைக்கு பாவித்த பாவக்காயிலிருந்து சேகரித்த விதைகள் தான் இது. ஆனால் இது வந்து நான் கடையில் வேண்டி இருக்கிறேன். இந்த எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். பாருங்க, எல்லாத்தையும் தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். வாங்கோ, இப்போ நான் எப்படி இந்த விதைகளை எல்லாம் விதைக்கிறேன் அதை பற்றி பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் மண் நிரப்பி இருக்கிறேன். நிரப்பினதுக்குள்ள நாங்கள் ஒரு குழியாக போடுவோம். இந்த பாவக்காய் விதைகள் வந்து விதைக்கிறதுக்கு நிறைய முறைகளும் இருக்குது. நாங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அதில் தண்ணியில் ஸ்ப்ரே பண்ணி போட்டு மூடி வச்சாலும் அந்த விதைகள் விரைவாக வளர்ச்சி அடையும். ஆனால் நான் அப்படியே உடனடியாக மண்ணுக்குள்ளேயே போட்டு வைக்க போகிறேன். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும். கொஞ்சம் ஆழத்தில் போடுறேன்.
இது கொஞ்சம் வளர்ச்சி அடைய ஒரு 2 இலை 1 இலை அப்படி வளர்ச்சி அடையக்குள்ள நாங்கள் கொண்டு வெளியில் 5ஆம் மாத கடைசியில் நட்டோம்னு சொன்னால் சரியாக இருக்கும். அதிலும் பார்த்திங்கன்னு சொன்னால் சுவிஸினுடைய காலநிலையில் பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு செய்திகள் வந்து கொண்டு இருக்குது. அதாவது கொஞ்ச நாளாக நல்ல வெயில் அரைச்சி கொண்டு இருந்தது சுவிஸில். இப்போ திடீரென்று மழையும் குளிரும் வந்துட்டுது. அப்போ அதால் அறிவித்தல்கள் விடுத்திருக்கணும். எப்போவுமே குளிருக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய வாழ்க்கை முறைகளை கொண்டு போகணும்னு சொல்லி, அதாவது குளிர் உடுப்புகள், குளிருக்கான பாதணிகள், குளிருக்கான மேலாடைகளை நாங்கள் வெளியில் அணிஞ்சு போகிறது எங்களுக்கு பாதுகாப்பு தரும். விதைகள் இந்த முறை அதிகமாக இருந்தபடியாக நான் கொஞ்சம் நெருக்கமாக நடுறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படி அழகாக மூடிட்டு சுவிஸ் காலநிலையை பொறுத்தவரையில் திரும்பவும் சினோ கொட்டலாம் பாரிய அளவில், மற்றது கூடுதலான மழை பெய்யலாம் என்று சொல்லி அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டிருக்குது. நல்லபடியாக நான் வெளியில் இன்றைக்கி தோட்ட வேலைகளை ஆரம்பிப்போம்னு சொல்லித்தான் இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க காலநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி மங்களாத்தான் இருக்குது. பெரிய அளவில் வந்து வெயில் இருக்கையில் என்னபடியாக நான் உள்ளுக்குள்ளே விதைகளை போடலாம்னு சொல்லி உள்ளரங்க வேலைகளை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்னபடியாக எல்லாருமே குளிருக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக இருங்கோ. எப்போவும் பயணங்கள் செய்யும்போது குளிருக்கேற்ற ஆடைகள் பாருங்கோ. இனி கொண்டே ஒரு இதில் தான் நான் பாவக்காய் விதையை வச்சுருக்கிறேன். மிளகாய், சுவந்தி, கத்திரிக்காய் விதைகள் எல்லாம் போட்டு இருக்குது. இப்போ நான் பாவக்காய் விதையை இந்த வெளிச்சத்துலேயே வச்சுருக்கிறேன். பாருங்க, இதுவும் ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வந்த வண்டி தான். இது வந்து பெரிய மரமாக வளரும். மரமாக வளர்ந்து அதிலேருந்து தான் இந்த கன்றுகள் வரும். சின்ன இனம் இல்லை, பெரிய இனம். பாருங்க விதையை. பெரிய இன வண்டி இது. ஒரு வீட்டு தோட்டத்திலேருந்து தான் இந்த விதை எங்களுக்கு கிடைச்சது. பாருங்க நிறைய விதைகள். போன முறை நான் வண்டி நட்டேன்னா எனக்கு வண்டி ஒன்றும் வரையில்லை. பல இடத்துலையும் நான் கதைச்சும் பார்த்தேன். நான் அநேகமாக ஐரோப்பிய நாடுகளில் வண்டிக்கே வர்றது குறைவன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பார்ப்போம். இருந்தாலும் நாங்கள் முயற்சி செய்து பார்ப்போம். இந்த முறை முயற்சி செய்து பார்ப்போம் இந்த வண்டி இனங்கள் எல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லி. இன்னும்
விதைகள் இருக்குது. இவ்வளவு நாங்கள் இப்போ நாட்டு போட வேணும். பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ வெண்டிக்காய் விதைகள் கிடச்சிருக்கு எனக்கு. நல்ல இன வண்டி நல்ல பாருங்க நீளம். இந்த வண்டி இந்த காயின் நீளத்தை பாருங்க எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லி. நீள இன வண்டி பெரிய மரமாக வளர்ந்து தான் வரும். பார்ப்போம் நாங்கள் இதையும் விதை போட்டு அப்படி வருதுன்னு சொல்லி.